ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஏபிசிடி ஜூஸ் தான் பசங்களுக்கு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கேரட் அடிச்சிட்டேன். ஏன்னா அந்த மிக்சியில் வந்து அவ்வளோவா அதில் பிடிச்சி டைட்டாக அரைக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த ஏபிசிடி ஜூஸ் கொடுக்குறதொட்டு பசங்க முகத்தில் வந்து ஒரு ரியாக்ஷன் என்ன சொல்கிறதுங்க, ஒரு பொலிவு இல்லைங்களா, கொஞ்சமாக லைட்டாக கலர் திரும்புகிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி எங்கள் பசங்க ரொம்ப கருப்பெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு மாநிறம் தான். 2 பேருக்குமே ஜூஸு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு வச்சுட்டு, இப்போ ஆல்ரெடி அவங்க ரெடி ஆகின்னு இருக்கிறாங்க. அது ஜூஸ் குடிச்சிட்டு டிஃபன் எடுத்துன்னு போயிடுவாங்க. பசங்களுக்கு வந்து லெமன் ரைஸ் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு லெமன் ரைஸும் முட்டையும் பசங்களுக்கு வந்து டிஃபன் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்ட பிறகு நானே எங்கள் வீட்டுக்காரர் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினே இருந்து காஃபி குடிச்சிட்டு அந்த மார்னிங் வந்து ஒரு நல்ல மார்னிங்காக விடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கும் டிஃபன் கட்டினேன் இல்லைங்களா, அதனால தோசை வந்து சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிளாக் வந்து ரொம்ப தோசை சுடும்போதெல்லாம் அந்த பிளாக் வந்து தோசையில் வந்து ஒட்டிக்குது. எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி இருக்குது? ஏன்னா சூடு சூடாக இருக்கும்போதே நம்ம நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு நீட்டாக தேய்ச்சி கழுவிட்டோம்னா, ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கழுவுனோம்னா கூட நம்ம தோசை தவா வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கும். அது வந்து அவ்வளவா போல. என்னால் எவ்வளோ சூடு சூடாக இருக்கும்போது தேய்ச்சி எடுத்தோமோ அந்த அளவுக்கு நான் தேய்ச்சி க்ளீனாக எடுத்துட்டேன். இது வந்து சுகர் ஃப்ரீ. ஏன்னா எனக்கு சுகர் இருக்கிறத தொட்டு நிறைய பேர் டாக்டருங்களே சஜஷன் பண்ணது என்னென்னா, சுகரோ ஒன்று தான், நாட்டு சர்க்கரையோ ஒன்று தான், எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. சுகர் நீங்கள் எவ்வளோ போட்டு குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்வீட்டாக வந்து நாட்டு சர்க்கரை போட்டு குடித்தாலும் சுகர் வந்து கண்டிப்பாக அதே கண்ட்ரோலில் தான் இருக்கும். நாளைக்கு எது பாதிக்கும்னு சொல்லிட்டு உடம்புல தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் கொடுத்துட்டாங்க. சரி, குடிக்கிறதே ஒரு நாளைக்கு ஒரு காஃபி தான், சரி ட்ரை பண்ணி பார்க்கலன்னு இந்த சுகர் ஃப்ரீ வந்து எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு. இது ஒரு வாட்டி ஒன்று எடுத்தோம்னா நம்ம 2 வாட்டி காஃபி குடிக்கலாம், இல்லை 3 வாட்டி குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த அளவுக்கு இதில் சுகர் ஒரு பேக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் போட்டாவே அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அது ஒரு பேக்கெட் நான் யூஸ் பண்ணாவே 3 டைம் காஃபி குடிக்கலாம், காத்தால மத்தியானம் நைட்டு. அந்த அளவுக்கு அது அது அவ்வளோ சுகராக இருக்குது. இது வந்து 1 மந்த் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த்து சுகர் டெஸ்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் இன்னும் குடிக்கல. ஆனால் டப்பாவில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். எங்கள் அம்மாங்கெல்லாம் வீடு பெருக்கும்போது சொல்லுவாங்க, நல்லா மூலை முடுக்குலலாம் க்ளீனாக தொடப்ப போட்டு பெருக்கு. நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும்போது அப்படி அவ்வளோ ஈஸியாலாம் நம்ம பெருக்க மாட்டோம். பட் அவங்க சொல்லுவாங்க, மூலை முடுக்கெல்லாம் க்ளீனாக பெருக்கு, அப்போ தான் கரெக்டாக மாதக்கணக்கு ஆவ, அப்போ தான் உனக்கு வந்துட்டு எதனா பண்டிகை டைமில் வந்து நீ தூரம் தள்ளி போக அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் ரொம்ப நடந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். பண்டிகை டைமில் தான் வயிறு வலி ஜாஸ்தி ஆகிடும். இது எத்தனை பேருக்கு நீங்கள் அனுபவப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், வீடு பெருக்கும்போதும் நீங்கள் பெருக்கினாலும் சரி, இல்லை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் சரி, எல்லாமே க்ளீனாக செய்ய கற்றுக் கொடுங்க. மூலை முடுக்கலை பெருக்கிறதுக்கு அது பாய் போட்டிருந்தா கூட பாய் மேலேயே பெருக்கின்னு வந்துடுவாங்க. பாய் எடுத்து வச்சுட்டு பெருக்கு, சேரை வந்து ஒதுக்கிட்டு பெருக்கு, சோஃபா வந்து ஒதுக்கிட்டு பெருக்கு, மேலும் மூலையில் இருக்கிற குப்பைங்களெல்லாம் வந்து க்ளீனாக எடுத்துகிட்டு பெருக்குங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி நான் எங்கள் பொண்ணுக்கிட்ட கத்தினே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெல்லக்காலாம் பெருக்காத, நல்லா அமுத்தி பெருக்கு, நல்லா மூலை முடுக்கெல்லாம் பெருக்கு, கீழே குஞ்சு பெருக்குன்னு சொல்லிட்டு வீடு பெருக்கும் போதெல்லாம் சொல்லி கொடுத்துனே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குவேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ரொம்ப முக்கியமான இடம் பாத்ரூமை வந்து க்ளீனாக
வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. அ என்னதான் வேலைக்காரங்கலாம் வந்து வேலை செஞ்சுட்டு போனாலும், நம்ப வீட்ட நம்ப சுத்தம் ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீட கட்டியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு பொருள் வாங்கின்னு வந்து போடும்போது நம்ம எவ்வளோ ஒரு கனவுகளோட இது போட்டா நல்லாயிருக்கும், அது போட்டா நல்லாயிருக்கும், இந்த பிராண்டு போட்டா நல்லாயிருக்கும், அந்த பிராண்டு போட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நம்ம வாங்கி போடுவோம். அந்த மாரி வாங்கி போட்டு நம்ம அத சுத்தமா வச்சுக்கலன்னா, நம்ம வீட்டு டாய்லெட்டு நம்ம கழுவுறதுக்கு, நம்ம வீட்டு பாத்ரூம நம்ம கழுவுறதுக்கு நாம ஏன் ஃப்ரெண்ட்ஸ் வெட்கப்படணும்? நல்லா கிளீனா நம்மளுக்கு என்ன சொல்றதுங்க, நம்ம வீட்ல வந்து மெயின் வந்து பாத்ரூம். இது சுத்தமா இருந்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்பவே பர்ஃபெக்ட்டுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நம்ம எப்போ இத கெலிஜா வச்சுக்கிறோமோ, அப்போ வந்து கெஸ் பண்ணிக்கணும். ஓ! நம்ம வந்து கிளீன் கிடையாது. நம்ம வீட்டு டாய்லெட்ட பார்த்து தான் சில பேர் கண்டுபிடிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமா இருக்கிறோமா, இல்ல சுத்தம் இல்லாம இருக்கிறோமான்னு சொல்லிட்டு, நம்ம வீட்டு டாய்லெட்ட பார்த்து தான். ஏன்னா மேல மேல பெருக்குறது, இந்த வெங்காயம் கிளீன் பண்றது, இந்த மசால் டப்பா கிளீன் பண்றது, இந்த ஸ்டவ்வ கிளீன் பண்றது, அத பார்த்தாலாம் யாருமே சுத்தம்ன்னு சொல்லவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க யாருன்னா ஒருத்தர் சுத்தம்ன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அவங்க வீட்டு டாய்லெட்ட பார்த்தாவே தெரிஞ்சிரும். அவங்க சுத்தமா இருக்கிறாங்களா, சுத்தமா இல்லையான்னு சொல்லிட்டு. யூடியூப் பண்ற ஒவ்வொரு பெண் பெண் பிள்ளைகளுக்கும் சரி, இது இப்போ காலத்தில ஜென்ட்ஸ் கூட யூடியூப் நெறையா பேரு. ஆனா, அவங்கவங்க வீட்ல வந்துட்டு அவங்கவங்க பேரண்ட்ஸ் தான் எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனா, டாய்லெட்ட வந்து அவ்வளோ ஒரு ஹைலைக்கா அவங்க நெனச்சுக்கவே மாட்டாங்க. ஏன்னா, சுத்தம் சோறு போடும். அதுதான் மெயின் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பவுமே நம்ம டாய்லெட்ட கிளீனா வச்சுக்கணும். டாய்லெட்டுக்கு போகும்போது, வரும்போதெல்லாம் சுத்தி பார்க்கணும் நம்போ. எந்த பொருளுக்கு இது ஒரு ஒரு வாட்டி போவாங்க வராங்க பிரஷ்ஷு கீழ விழுந்துட்டு இருக்கும். இல்ல பேஸ்ட்டு கீழ விழுந்துட்டு இருக்கும். இல்ல சோப்பு கீழ விழுந்துட்டு இருக்கும். அவங்க பாட்டுக்கு வந்த வேலை ஆச்சா போயின்னே இருக்குவாங்க. அது வீட்ல இருக்கிறவங்க ஆளுங்க தான். அது ஒரு தாய் போனாங்கன்னா, அவங்க எடுத்து வைக்குவாங்க. இல்ல ஒரு தகப்பு போனாருன்னா, அவர் எடுத்து வைக்குவாரு. ஏன்னா, நம்ம வீட்ல இருக்கிற பசங்க வந்து அது கீழ விழுந்தா கூட அத தாண்டி தான் போவாங்க. நான் நெறைய பேர் வீட்ல பார்த்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டாய்லெட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கினாவே, நம்மளுக்கு எந்த நோய் நொடியும் வராது. எந்த மெயின் வந்து இன்ஃபெக்ஷன் பொட்ட புள்ளைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது. அது ரொம்ப முக்கியம். நம்ம யூஸ் பண்ற டாய்லெட். டாய்லெட்ட வந்து கிளீனா கழுவிட்டு நான் உங்ககிட்ட இப்ப நான் என்னோட டாய்லெட்ட மெயின் வந்து அந்த இடத்த வந்து கிளீனா கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உட்காந்து ஏச்சுக்கும் போதெல்லாம் அந்த ஃப்ளஷ் பண்ணினே இருக்கணும். வெறும் டாய்லெட் போனோம்னா நம்ம ஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து அது கிளீன் ஆயிடும். அந்த அ என்ன சொல்றதுங்க, அந்த குழாய் இருக்குங்களா சைட்ல, அது எடுத்து ஃபுல்லா ஒரு ரவுண்டு நீங்க யார் போய் உட்காந்து டாய்லெட் போயிட்டு வந்தாலும் சரி, அந்த பைப் எடுத்து சுத்தி ஒரு ரவுண்டு மேல அடிச்சுட்டு வந்துட்டா, நெக்ஸ்ட்டு போறவங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கண்டிப்பா செய்யலன்னா, கண்டிப்பா நீங்க செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குழந்தைங்களுக்கும் சரி, உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடி வரக்கூடாதுன்னா, கண்டிப்பா நீங்க அப்புறம் இந்த பைப் இருக்கு இல்லைங்களா, இத வச்சு டாய்லெட் போயிட்டு வரும்போதெல்லாம் ஃபுல்லா சுத்தி, சுத்தி, சுத்தி அடிச்சுட்டு, அது எவ்வளோ நேரம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் 2 மினிட்ஸ். அத கழுவிட்டு வந்துட்டீங்கன்னா, நெக்ஸ்ட்டு போற குழந்தைக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வராது. இப்ப நான் டாய்லெட் கழுவிட்டேன் ஃபுல்லா. மேல இருக்கிற அந்த ஃப்ளஷ் இதுவா கழுவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து டைல்ஸ் பார்த்தீங்க இல்லைங்களா, எவ்வளோ கெலிஜி இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் 2, 3 டேஸ்க்கு நடக்கிற விஷயங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல வாரத்தில 1 நாள் இந்த மாதிரி வந்து ஃபுல் வாஷ் நான் பண்ணிடுவேன். ஃபுல்லா கழுவுனேன்னா எனக்கு வாரத்தில 1 நாள் வேணும். டெய்லி வந்து நார்மலா அ சோப் எப்ப டைடு வந்து எது இருந்தாலும் பரவால்ல. எது இருந்தாலும் கொஞ்சம் பவுடர் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா ஊத்தி, நல்லா லென்த் பிரஷ் நான் வச்சுன்னு இருக்கிறேன். அந்த பிரஷ்ல வந்து தேய்ச்சு கிளீனா கழுவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட டாய்லெட் மூல முடுக்கெல்லாம் கூட கொஞ்சம் லிக்விட் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுடுவேன். காத்தால வந்து எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா டாய்லெட் கழுவுனேன்னா, ஹார்பிக் ரொம்ப போக முடியாத அழுக்கு இருந்துச்சுன்னா, அந்த டாய்லெட் அந்த ஓரங்கள்ல, டைல்ஸ் ஓரங்கள்ல ஃபுல்லாவே சுத்தி ஹார்பிக் போட்டு வந்துருவேன். வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு போயிட்டு கிளீனா வாஷ் பண்ணிட்டு வந்துருவேன். என்னோட டாய்லெட் அப்படித்தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ வந்தாலும் என்னோட டாய்லெட் பாத்ரூம் மெயின் உள்ள ஃப்ரெஷ்ஷும் சரி எல்லாமே பர்ஃபெக்ட்டா க்ளீனா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. முடிஞ்ச பிறகு வீட வந்து க்ளீனா பெருக்கிட்டு, வீட தொடச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து மாதாக்கு வந்து குளிச்சுட்டு வந்து மாதாக்கு வந்து நான் விளக்கு ஏத்துவேன் ஃப்ரெண்ட்ஸ்.
டாக்டரு சொன்னபடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து அவங்க கொடுத்துக்கிற அந்த லிக்விட் தான். வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா என் முகத்தில் வந்து இன்னும் வந்து பிளாக் மார்க்ஸ் எல்லாம் போகல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு இதில் என்னை பொறுத்தவரைக்கும் 50-50 தான். 100க்கு 50 தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பர்சன்டேஜில். இன்னும் வந்து 50% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ் அவங்க கொடுக்குறது தான் நான் யூஸ் பண்ணோம். எனக்கு வந்து மஞ்சா பூசி ரொம்ப குளிக்கணும்னு ஆசை. அது வந்து எனக்கு கொடுத்து வைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிளாக் மார்க்ஸ் வந்து கஸ்தூரி மஞ்சளை உரசி போட்டாவே போயிடும்னு சொல்லுவாங்க. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா லாஸ்ட்டில் தான் நான் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணதுக்கு இதுவரையிலும் நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. சோப் போட்டு அவங்க கொடுத்த லிக்விட் மூஞ்சுக்கு கழுவிட்டு அதுக்கப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேற்கொண்டு நான் எந்த ஒரு க்ரீமு ஃபவுண்டேஷனு எதுவுமே போடுற மாதிரியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடு வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இந்த vlog இதோட முடியுது. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.